அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் நல்ல தம்பி நல்ல தங்கால் கதையை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அர்ஜுனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தார்கள். இவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால் என 2 குழந்தைகள் பிறந்தனர். இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தார்கள். இருந்த போதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்ல தம்பி தன் தங்கை நல்ல தங்காலை சீராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். திருமணமான இளம் வயதிலேயே நல்ல தங்கால் 7 குழந்தைகளுக்கு தாயாகிறாள். இதில் 4 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள். இந்த நிலையில் மானாமதுரையில் மழை பொய்த்ததால் பஞ்சம் தலைவிரித்தாடியது. தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழையே இல்லை. உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் ஆண்டனர். நல்ல தங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது. அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்கிறாள். ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவும் இல்லை என்ற நிலை வந்தது. சாப்பாட்டிற்கும் வழி இல்லாமல் போனது. மனமுடைந்த நல்லதங்கால் தன் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தான் பிறந்த அர்ஜுனாபுரம் கிராமத்திற்கு வருகிறாள். அப்போது அவளது அண்ணன் நல்ல தம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தார். அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கி இருக்கலாம் என்று எண்ணிய நல்ல தங்காள் அங்கு சென்றாள். பசியால் வந்த நல்ல தங்காலையும் அவள் குழந்தையையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையையும் கொடுத்து உணவாக்கி உண்ணச் சொன்னார். பத்தினி தெய்வத்தன்மை படைத்த நல்ல தங்கால் பார்த்த உடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது. உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரை பசியை தடுத்தனர். ஆனால் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்னி கிடந்த நல்ல தங்காலையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள். அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்தாள். நாட்கள் சில கடந்தன. பசி வாட்டியது. பிள்ளைகளும் வாடின. அண்ணன் தன் நிலையை பார்த்து துடிப்பானே. அண்ணியின் இரக்கமற்ற தன்மையை கேட்டால் கொதிப்பான். எனவே தானும் குழந்தைகளும் மாய்வதே சிறப்பு என்று நினைக்கிறாள். மூலி அலங்காரியின் கடும் சொற்களால் மனமுடைந்த நல்லதங்காள் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள். எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே, இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன், என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள். அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்தார்கள். அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவுமே இல்லை. குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்தவளுக்கு அங்கிருந்த ஒரு பாலடைந்த கிணறு கண்ணில் பட்டது. நேராக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அங்கு சென்றாள். பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டார். 7 குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்ல தம்பி தன் மனைவியை கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணற்றில் வீழ்ந்து மாண்டான். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினார்கள். பத்தினியான நல்லதெங்கால் தெய்வ பக்தி கொண்டவள். எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாழ் என்கிறார்கள். ஆனால் மாண்டவரெல்லாம் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காதில்லையா? அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன், எங்களை உன் திருவடியில் சேர்ப்பாயாக என்று வேண்டினாள். அதற்குரிய காலம் விரைவில் வரும். அதுவரை இங்கே அம்பாலாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று கூறி மறைந்தனர். அன்று முதல் இங்கே நல்லதங்கால் தெய்வமாக காட்சியளிக்கிறார். நல்லதங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் 2 கோயில்கள் கட்டி வணங்குகின்றனர் மக்கள். குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றுள்ளனர். இவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள், தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகளை பத்ரா இருப்பில் இன்றும் நாம் காணலாம். நல்லோர் தெய்வம் ஆவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்லதங்கால் நல்ல தம்பி தெய்வமாகவும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கோயிலாகவும் போற்றப்படுகிறது. தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என தங்கையும், தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என அண்ணனும் உயிரை மாய்த்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடில்லாத ஒரு உணர்வுபூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த நல்லதங்கால் கதை. நல்லதங்கால் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பத்ரா இருப்பு பக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த ஊரின் பெயர் அர்ஜுனாபுரம். பச்சை ஆடை போர்த்திய வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது அர்ஜுனாபுரம். அங்கே வயல்வெளிக்கு மத்தியிலே கோவில் கொண்டுள்ளாள் நல்லதங்கால். நல்லதங்கால் கோவில் அமைப்பு மற்ற கோயில்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டிருக்கிறது. கோவில் கருவறையில் நல்லதங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 7 குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாலடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது. நல்லதங்கால் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான் என்று சொல்கிறார்கள். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறும்.
மேலும் ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறும் பொங்கல் விழாவில் நல்லதங்காலின் உறவினர் வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் மானாமதுரையிலிருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர். இந்த திருவிழா 4 நாட்கள் நடைபெறுகிறது. அத்துடன் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது. பிள்ளை பேறு பிள்ளைகள் நலமுடன் வாழ தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற எலுமிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டிலை அம்மன் முன்பாகவும் 7 குழந்தைகளின் சன்னிதானத்திலும் கட்டி வணங்குகின்றனர். பிள்ளை பேறு கிடைத்தவர்கள் அம்மனுக்கு முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தங்கால் நல்ல தம்பி என்று பெயரிட்டு வளர்க்கின்றனர். இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும். திருமணமாகாத பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கைகூடும், வாழ்வில் நலம் ஏற்படும் என்பது இக்கோயில் பக்தர்களின் நம்பிக்கை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கிராமம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வத்ராயிருப்புக்கு சென்று அங்கிருந்து சிற்றுந்து மூலமாக அர்ச்சுனாபுரம் நீங்கள் செல்ல முடியும். நல்லதங்காலுக்கு அமைந்த ஒரே கோயில், வறுமையின் சின்னமாக நல்லதங்கால் இன்னும் கதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நம்மோட என்று கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட நல்லதங்கால் கதையில நல்லதங்கால் செய்தது தவறா சரியா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கதையை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க உங்களோட அனுபவங்களாக. மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.